இக்ரா உலகை மாற்றிய முதல் வார்த்தை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹ்மினான சகோதரர் சகோதரிகளே, ஒரு நிமிடம் சிந்தித்துப் பாருங்கள். இந்த உலகத்தின் வரலாற்றையே மாற்றிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இக்ரா, படியுங்கள். இந்த ஒரு வார்த்தை மனித சமுதாயத்தை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. இந்த அதிசயமான சம்பவம் நடந்தது மக்கா நகரத்தின் அருகிலுள்ள கேவ் ஆஃப் ஹிரா என்ற அமைதியான குகையில். அங்கு தனியாக தியானித்துக் கொண்டிருந்தார் நம்முடைய அன்பு நபி ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் மனித சமுதாயத்தின் நிலையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அறியாமை, அநியாயம், வழி தவறிய மனிதர்கள். அந்த நேரத்தில் திடீரென்று வானத்திலிருந்து அல்லாஹ்வின் தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்ன முதல் வார்த்தை இக்ரா, படியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள், எனக்கு படிக்கத் தெரியாது. மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், இக்ரா. அதன் பிறகு இறங்கியது மனித வரலாற்றின் மிக முக்கியமான வசனங்கள். அவை சூரா அல் அலக். முதல் வசனங்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிகல்லதி ஹலக ஹலகல் இன்சான மின் அலகின் இக்ரா வரப்புகல் அக்ரம். இதன் விளக்கம், உன்னை படைத்த உன் இறைவனின் பெயரால் படி. முஹ்மினானவர்களே, இங்கே ஒரு பெரிய பாடம் இருக்கிறது. இஸ்லாம் ஆரம்பித்தது ஒரு அரசியல் இயக்கமாக அல்ல, ஒரு போராட்டமாக அல்ல, அறிவுடன். அதனால்தான் அல்லாஹ் முதல் கட்டளையாக படி என்று சொன்னான். இந்த உலகத்தில் பல புத்தகங்கள் இருக்கின்றன, ஆனால் மனிதனை மாற்றும் புத்தகம் ஒன்றுதான், அது குர்ஆன். இதயம் உடைந்தவருக்கு ஆறுதல் தரும் புத்தகம், வழி தெரியாதவருக்கு வழிகாட்டும் புத்தகம், பாவத்தில் விழுந்தவரை திரும்பிக் கொண்டு வரும் புத்தகம். அதனால்தான் ரமலான் ஒரு சாதாரண மாதம் அல்ல, இது குர்ஆன் மாதம். அல்லாஹ் கூறுகிறான், ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி, நம்முடைய வாழ்க்கையில் குர்ஆனுக்கு இடம் இருக்கிறதா? நாம் தினமும் பல மணி நேரம் மொபைலில் செலவிடுகிறோம், சோஷியல் மீடியா, வீடியோக்கள், செய்திகள். ஆனால் குர்ஆன் ஒரு நாள் 5 நிமிடம் கூட கொடுக்கிறோமா? இந்த ரமலானில் ஒரு சிறிய முடிவு செய்யலாம். ஒரு நாள் ஒரு பக்கம், அல்லது சில வசனங்கள், அல்லது அதன் அர்த்தம். ஏனெனில் குர்ஆன் இருக்கும் வீடு அல்லாஹுவின் நூறால் நிரம்பும். குர்ஆன் நம்மை இந்த உலகிலும் காப்பாற்றும், ஆகிரத்திலும் காப்பாற்றும். அல்லாஹ் நம்மை குர்ஆனுடன் வாழும் மக்களாக ஆக்குவானாக. ஆமீன்.